நேயர்களுக்கு வணக்கம். பிள்ளைக படிக்கலை, அதிகமாக மார்க் வாங்கலை, இப்போ ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு நான் ஒரு அருமையான வழி சொல்லித்தரேன். ஏன்னா நான் 35 ஆண்டுகளாக ஆசிரியராக இருந்தப்போ படிக்காத பிள்ளைகளை கூட நான் படிக்க வச்சுருவேன். அதை எப்படி படிக்க வைப்பேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாடங்களை பலமுறை எழுத சொல்கிறது. தேர்வு முறை எழுத்து முறை தானே இல்லையா? அதனால் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மாதத்துக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு லெசன் இருக்கும், ஒரு போயம் இருக்கும், ஒரு காம்படிஷன் தான் இருக்கும் சாதாரணமாக. 5 சப்ஜெக்ட்லையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 5 சப்ஜெக்டில் 5 பாடங்கள் இருக்கும் இல்லைங்களா? அந்த பாடங்களை ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் நோட்டு தனியாக போடுங்க. அதை நல்லா அவங்களையே டெக்கரேட் பண்ண சொல்லுங்கள். நல்ல ஒரு பூவெல்லாம் ஒட்டிக்கிட்டி அழகாக டெக்கரேட் பண்ண சொல்லுங்கள். அந்த அதில் ஒரு மாத போர்ஷன், அந்த போர்ஷனில் இருக்கிறத முதல்ல இந்த சின்ன சின்ன கொஸ்டின் ஆன்சரை முதல்ல ஒரு 3 டைம்ஸ் எழுத சொல்லுங்கள். அப்புறம் ஒரு நாளைக்கு ஃபில்லப்ஸ் எல்லாம் எழுத சொல்லுங்கள். அப்புறம் ஆப்போசிட்ஸு, மீனிங்ஸு அதெல்லாம் எழுத சொல்லுங்கள். 3 டைம்ஸ் எழுதணும். ஒரு சப்ஜெக்ட்லேயும் சின்னதாக எடுத்து கொடுங்க. 3 டைம்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் ஸ்மால் கொஸ்டின் ஆன்சர்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு போங்க. உனக்கு நான் ஒரு நல்ல பேனா வாங்கித்தரேன், அல்லது நீ கேட்டதை வாங்கி கொடுக்குறேன், இந்த ரிவிஷனை நீ முடிச்சிரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட பிள்ளைகளை நீங்கள் வேணாம் இந்த முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்க படிக்காத பிள்ளை கூட மார்க் வாங்கிடும். எழுத சொல்லுங்கம்மா, பல முறை எழுத சொல்லுங்கள். நம்ம பொறுமையாக உட்காந்து எழுத சொல்கிறோம். ஆசிரியர்களும் சொல்லுங்கம்மா. நான்லாம் என்ன செஞ்சேன்னா, ஒரு ரெக்கார்ட் நோட்டு போட்டு நான் ஒரு 5 மார்க் உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குறேன். எனக்கு நீங்கள் 3 தடவை எழுதி எனக்கு இந்த நோட்டை நீங்கள் சப்மிட் பண்ணிடணும்னு சொல்லுவேன். அதே மாதிரி பிள்ளைங்க சப்மிட் பண்ணாங்க. தமிழில் நான் 100 மார்க் வாங்க வச்சேம்மா. ஒரு பிழை கூட இல்லாமல் எழுத வச்சு தமிழில் பல மாணவர்களை நான் 100 மார்க் வாங்க வச்சுருக்கேன். சரிங்களா? அதனால் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். படிக்காத பிள்ளை கூட படிச்சிடும். படிக்காத பிள்ளைகன்னு எதுவுமே கிடையாதுமா. எல்லா பிள்ளைகளுக்கும் அறிவாற்றல் இருக்குது. அவங்கள வெளிக்கொண்டு வர்ற முறை தான் நாம் தவறாக செஞ்சிட்ருக்கோம். அவங்கள அடிக்கிறது, திட்டுறது அதெல்லாம் செய்யாதீங்க. நல்லா எழுத சொல்லுங்கள். இந்த எழுத்து பயிற்சியை மீண்டும் மீண்டும் செஞ்சு பாருங்களேன். பிள்ளைங்க எப்படி மார்க் வாங்குறாங்கன்னு சொல்லுங்கள். இதை ஒரு சவாலாக ஏற்றுக்கங்கம்மா. ஒரு கல்வி சவாலாக ஏற்றுக்கங்களேன். செஞ்சு பாருங்கம்மா. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நன்றிம்மா.